ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் என்னோடய வாழ்க்கையை சூப்பராக செம்மையாக ஹாப்பியாக கொண்டாடிட்டுருக்கேன். அழகான இந்த பானா ஹில்ஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்க, ஒரே அப்படியே கொண்டாட்டமாக இருக்குங்க. ஒரே ஒரு பக்கம் கொண்டாட்டமாக இருக்குது. நம்மெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் எதையோ நினச்சி இயங்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் எனது வாழ்க்கை அழகாக சூப்பராக செம்மையாக ஹாப்பியாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் ஸ்ட்ரெட் தானே. எனக்கு வேலை சும்மா இருக்குங்க, எனக்கு ஜாஸ்தி இருக்குங்க, எனக்கு ஒர்க் லோட் நிறையா இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு என் தலையில் எல்லாமே வந்து விடியுதுங்க. எல்லா சுமையும் அங்கே விடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மூத்த பிள்ளையாக கூட இருக்கலாம், அல்லது வந்து குடும்ப பொறுப்பில் யாருமே எடுத்துக்க ஆள் இல்லாத ஒரு பட்சத்தில் நீங்கள் தான் வந்து எடுத்து பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் ஆனால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதில் தான் இருக்கீங்க. நீங்கள் 10-10 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. சாஜிட்டேரியஸ் எனர்ஜி, 3rd டெக்கான், ஃபயர் எனர்ஜி, 10 ஆஃப் ஆன்ஸ். நிறைய பேர்டன் இருக்குது, நிறைய பொறுப்புகள் இருக்குங்க. அது இல்லாமல் உங்களோட பொறுப்புகளை மீறி மற்றவங்களோட பொறுப்புகளையும் உங்கள் பொறுப்புகளாக ஏற்றுக்கிட்டு பண்ணுற விஷயமாக கூட இருக்கலாம். நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாலும் ஒரு சுமை தாங்கி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்குற நீங்கள் வந்து அந்த குடும்பத்தை தாங்குகிற ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க. எவ்வளோ தாங்கினாலும் அது உங்களோட அந்த ஒரு சோலோட பேர்டன் வந்து இவ்வளோ தான் தாங்கும் அப்படின்னு இருக்கும் தெரியுங்களா. ஆனால் வந்து அதை மீறியும் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட டாஸ்க்கை. ஸோ வந்து நிறையா விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு. நீங்கள் உண்மையாக ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் வந்து இப்போதைக்கு உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஐயோ நான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேனே அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் இன்னும் ரியலைசேஷன் ஆகலை. உங்களுக்காக நீங்கள் வாழவே இல்லை, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க, ஓகே. பட் மற்றவங்களுக்காகவே உதவி பண்ணுறதே வாழ்க்கையாக நினச்சி குறிக்கோளாக நினச்சி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைங்களா. அதுதான் கொஞ்சம் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். நீங்கள் உங்களுக்காகவும் வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு மெசேஜாக வந்திருக்கு. 10-10 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. இப்போதைக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா ஒன்றுமே எப்படி நடக்கும்? உங்களுக்காக வாழ ஆரம்பித்தா தான் உங்கள் சந்தோஷம் நல்லபடியாக இருக்கும் இல்லைங்களா. அடுத்த கார்டு என்ன வந்து பார்க்கலாமா? வாவ், இங்கே பாருங்களேன், செம்ம வைப்பாக இருக்குங்க. என்னென்ன கார்டு வந்திருக்குன்னு வாவ், செம்ம. உங்கள் போராட்டங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். மனசில் ஒரே போராட்டமாக இருக்குது தெரியுதா. இந்த போராட்டத்தெல்லாம் எப்போ நீங்கள் நிறுத்துறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஹாப்பி லைஃப் காத்துட்ருக்கு. ஒரு பென்டக்கிள் லெவல்லையும் எனக்கு வந்து பணம் வரல, அது வரல, இது வரலன்னு நிறைய போராட்டமாக இருக்குது. அந்த போராட்டம்லாம் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மனப்போராட்டத்தையும், இந்த வெளியில் அவங்க அதை சொன்னாங்க, இதை சொல்லிடுவாங்க, அதை சொல்லிடுவாங்க, இவங்க என்ன திட்டுவாங்க, அவங்க என்ன ஏசுவாங்க, இவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னு மற்றவங்களுக்காக யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த யோசனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் நலனுக்காக யோசிக்க நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து சூப்பரான லைஃப் வந்து இருக்குது, ஓகேவா. அன்னிலேருந்து தான் உங்களுக்கு குட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நிறையா வந்து ஒரு போட்டி போகாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறத வச்சு உங்கள் லைஃப் வந்து நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்குள்ளே எப்பயுமே ஒரு போராட்டம் தான் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்? நீங்கள் ஒன்று சொல்ல வெளியில் உள்ளவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, நீங்கள் இப்படியே டிஸ்அக்ரிமெண்ட்லேயே வாழ்க்கை போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேபிளான லைஃபே இல்லை. எல்லாமே வந்து அவங்க ஒன்று நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஐயோ அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ, நீங்கள் தான் ஓவர் எக்ஸாக்ரேஷன் பண்ணுறீங்க. அந்த சீனையே பயங்கரமாக எக்ஸாக்ரேட் பண்ணுறீங்க. உங்களுக்காக வாழவே இல்லை, ஒரு ஃப்ரீடமாகவே இல்லை லைஃப்பில். எதுக்கு நம்ம வாழ்கிறோன்னே தெரியல, ஏதோ ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதெல்லாம் வந்து போனால் தான் உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஹாப்பி ஃபேமிலி லைஃப் வரும், புரியுதுங்களா. அது வந்து பென்டகல் லெவல்லையும் சரி, மணி லெவல்லையும் சரி, தெரியுதா. மணி லெவல்லையும் சரி, பென்டக்கல் லெவல்லையும் சரி, நிறையா ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. உங்கள் வீட்டில் நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பாக. உங்கள் மனப்போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. மற்றவங்களுக்காக ஒரு ஓவராக உழைக்கிறதெல்லாம் நிறுத்துங்க. நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருப்பேன், உங்களோட சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் என்றைக்கு வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து சூப்பரான செமையான வாழ்க்கை இருக்குது. பென்டக்கல் லெவலில் கடவுள் அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து தடை பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான்.
நீங்கள் தான் வேறு யாருமே கிடையாது உங்கள் லைஃப்பில். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இல்லை இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சரியில்லை. உங்களுக்கு அழகான சிவப்பு கம்பளம் விரித்து உங்கள் வாழ்க்கையை வந்து பச்சை பசுமையாக மாற்றுறதுக்கு பிரபஞ்சம், யூனிவர்ஸ், காடு, ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாமே தயாராக இருக்காங்க. பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்படி படி, இதுதான் ரூட்டு, இதுதான் உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்னு போட்டு எல்லாம் கொடுத்தா கூட நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு உழைச்சிக்கிட்டே தியாகி பட்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் கிடைக்கும், உங்களுக்கு தியாகி பட்டம்னு கிடைக்கும். அது தியாகி பட்டம் மட்டும்தான் மிஞ்சும். அப்போ கூட உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. முழுமையான தியாகி பட்டம் கொடுத்து சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு நல்ல பர்சன்ஸ்லாம் நம்மளை சுற்றிலாம் யாரும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளை மாறுவோம், நம்மளை மாற்றிக்குவோம், சுற்றி உள்ளவங்க எல்லாம் தானாக மாறுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அப்போது நல்லாவே இருக்குது. எனக்கு எந்த விஷயம் வந்து பென்டகல் லெவலில் நான் நினச்ச ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல, எனக்கு வந்து உண்மையாக நான் வந்து இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த நபர் வேணும், அதெல்லாம் பிடிக்கலன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மனப்போராட்டத்தை நிறுத்துங்க. எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஒரு ஆள் மனசில் தேவையில்லாத குப்பையை வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. விடுவித்திடணும். என்ன அப்படின்னா நம்பிக்கை இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்யுது, எனக்காக டிவைன் கைட்ஸு, ஸ்ப்ரெட் கைட்ஸு எல்லோரும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா அதை பற்றின சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது. அதை விட்டுறணும். நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதுக்குண்டான விஷயங்கள், அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட விடுவித்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? விட்டுடணும், லெட் கோ பண்ணிடணும். கடவுள் பார்த்துக்குவார், அவ்வளோதான்னு சரணடைஞ்சிடணும். அதை மட்டும் செய்ய மாட்டேறீங்க, விஷ் மட்டும் பண்ணுறீங்க, இடையில செய்கிற வேலையும் செய்கிறதில்ல, லெட் கோவும் பண்ணுறதில்ல, ஒரு ட்ரஸ்ட்டு, ஃபுல் ட்ரஸ்ட் இருக்கிறதில்ல. அதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஹாப்பி ஃபேமிலி லைஃப் கிடைக்கும். சூப்பராக இருக்குல்ல? வியட்நாம்லேருந்து ஒரு அழகான ஒரு சூப்பர், இங்கே இருக்கிற ஸ்ப்ரெட் கைட்ஸ் நம்மளை கைட் பண்ணுறாங்க. அழகான ஒரு வாசகம் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பிளெஸிங் கொடுத்துருக்காங்க. ஹாப்பி ஃபேமிலி லைஃப் வித் பென்டக்கல்ஸ். அப்போது ஹாப்பி லைஃப், பென்டக்கல்ஸ் ரெண்டையுமே வந்து கமெண்ட்டில் கிளைம் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் எல்லோரும் டைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குல்ல? பாசிட்டிவான ஒரு மெசேஜ், அருமையான மெசேஜாக இருக்குது. இன்றைக்கி இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? பண கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்குங்க. நிறைய பேர் வந்து லவ் லைஃப்பில் வந்து ஒன்று ஏமாத்திருச்சு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறீங்க. கிடைக்கிற அந்த கடவுளோட அன்பை பார்க்குறதில்ல, சுற்றி இருக்கிற அன்பை பார்க்குறதில்ல. பிரபஞ்சத்தோட, யூனிவர்ஸோட, நேச்சரோட அழகான ஒரு அன்பு அரவணைப்பு இருக்குது. அழுகாத, நான் இருக்கேன், நான் கூட இருக்கேன்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் நீங்கள் காதில் கேட்காம தன்னந்தனியாக எதுவுமே வேணான்னு போகிறீங்க. ஒருத்தர் வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தா சுற்றி உள்ள எல்லாருமே அப்படியே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்ணோட்டத்தோடு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயமே வந்து நான் இனிமேல் வந்து எடுத்து வைக்க மாட்டேன், எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு வேண்டாம், நான் அது எதுவும் முயற்சி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் கண்டிப்பாக. இல்லைன்னா நல்ல விஷயங்கள்லாம் நடக்காது. அப்போது எந்த விஷயமும் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. அந்தந்த விஷயம் வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அந்த விஷயம் நான் வந்து இந்த ஹாப்பி ஃபேமிலி லைஃப் கார்டு வச்சுட்டு சொல்கிறேன். ஆகாஷிக் ரெக்கார்டு நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய சோல் வந்து இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாதுங்க, பல ஜென்மம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு. உங்களோட சோல் பர்பஸ் என்ன, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் என்னவா இருந்தீங்க, இன்னும் பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்னு போடுங்க. எனக்கு தெரியும், ஐ நோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். அப்போ வந்து நமக்கு பாஸ்ட் லைஃப்பில் நம்ம என்னவா இருந்தோம், பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்தோம், அல்லது வந்து இப்போ வந்து அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் பண்ணுறோம் தெரியுங்களா? இன்றைக்கி நான் யாருக்காவது ஒரு விஷயம் வந்து கெடுதலாக பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை அதை நோட் பண்ணிக்குவாங்க. இதனால வந்து எனக்கு வந்து நான் இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் பண்ணுற விஷயம் ஃப்யூச்சரில் வந்து திரும்ப எனக்கு இதையே பாதிப்புக்குள்ளாக்குற ஒரு விஷயம் எனக்கு நடக்கும் அப்படின்னு அங்கே பதிவாயிரும். ஓகேங்களா? அப்போது வந்து பாஸ்ட் லைஃப்லாம் நம்ம தெரியாமல் என்னென்னோலாம் பண்ணிட்டோம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அது வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து என்னென்னா மெடிடேஷன் மூலமாக. மெடிடேஷன் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு மெடிடேஷன் இருக்குது தெரியுங்களா? அது வந்து ஒரு 40 to 50 மினிட்ஸ்லாம் இன்னும் லாங் டேர்மாக பண்ண நம்ம வந்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் நிறைய விஷயங்கள் நமக்கான விஷயங்களை ஆக்சஸ் பண்ணலாம்.
மற்றவங்களோட விஷயங்களையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். அதுக்கு உண்டான அந்த ஒரு மைண்ட் செட்டை, இது எல்லாமே வந்து லோயர் வைப்ரேஷன் லோயர் ஃப்ரீக்வன்சிலலாம் இருக்கக்கூடாது. இங்கே ஆல்ரெடி வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொட்டி கிடக்கு, நிறையா கொட்டி கிடக்கு ஆல்ரெடி. நம்ம வந்து நம்மளுடைய அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சியை அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணால் நமக்கு ஏற்ற பாட்டு வர மாதிரி மைண்ட் ஃப்ரீக்வன்சியை நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஹையர் வைப்ரேஷன் இன்னர் ஒர்க் பண்ணி அசென்ஷன் ஆகி வைக்கும்போது நிறைய விதமான விஷயங்கள் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம்னா, கணித மேதை ராமானுஜம் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு மேக்ஸ் கணக்கு கொடுத்தாருன்னா அதை வந்து சால்வ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு ஒரு கணக்கு கொடுத்தா கூட அவரால் டக்குன்னு ஒரு செகண்டில் வந்து அதை சால்வ் பண்ண முடியும். அவர் வந்து நிறைய யூனிவர்சிட்டி கூட, ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி கூடலாம் நிறைய பேரோட கம்பீட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு என்னென்னா எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அவர் வந்து கிளியர் பண்ணிடக்கூடிய அந்த ஒரு திறமை வந்து அவருக்கு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. அவருக்கு வந்து எப்படி உங்களால் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு கணக்கை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம், என் காதில் தேவி வந்து ஒரு இன்ட்யூஷனாக சொல்கிறாங்க, அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது அந்த ஏஜ்லேயே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸு அதன் மூலமாக வந்து அவரோட இன்ட்யூஷன் மூலமாக அவருக்கு நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளே ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக அப்பயே நமக்கு தெரிஞ்சிருக்கு. நிறையா நிபுணர்கள் வந்து இந்த நாளில் வந்து இது வரும், சைக்ளோன் வரும், இந்த நாளில் வந்து புயல் வரும், அதெல்லாமே வந்து நிறையா வந்து நம்ம ஹையர் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகி அந்த 60 வேர்ல்டு 70 வேர்ல்டு 5D வேர்ல்டு இதில் இருக்கிற ஹையர் ஸ்பிரிட்ஸோட கனெக்ட் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் நம்ம தான் அதை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண மாட்டோம், நம்மளோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணி அட்ராக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னும் வந்து நான் டீட்டெயில்டாக அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பற்றி நான் வந்து இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சதும் நமக்கு இன்னும் வந்து டேரோ ரீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின அடுத்த கட்ட நடவடிக்கை நான் பண்ண போகிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இந்த வியட்நாமில் இருந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஒரு மெசேஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா நம்ம லைஃப்பை வந்து இது வரைக்கும் வந்து கஷ்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கோம் இல்லைங்களா. இதுலேருந்து மாற்ற முடியுமா நம்மளால் அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து இருக்குங்க. அந்த விஷயத்தை வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா என் வாழ்க்கை மாறணும்னா நான் தான் இதுதாங்க பேஸே. நான் எதை வந்து நான் அடிப்படையாக சொன்னேன்னா அதுதான் அடிப்படையான ஒரு பேஸ். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி என்னன்னா இதுதான். எதை பற்றியும் கவலைப்பட்டுட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே ஒரே பிரச்சனையை நினச்சி நம்ம சுற்றி இருக்கக்கூடாது. இந்த எர்த் பிளானட்டுக்கு நம்ம வந்து நோக்கமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு தான், சோல் க்ரோத் ஆகிறதுக்கு தான். ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடும், தன்னால் சால்வ் ஆகிடும். அதுக்கு உண்டான மனநிலையை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும். பாசிட்டிவாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு எதையும் ஏற்றுக்கிற இதுதாங்க ஒரு பக்குவமே. ஒவ்வொரு சோல் க்ரோத்தும் என்ன கற்றுக்க வந்திருக்குன்னா, இதுவும் கடந்து போகும், எல்லாமே தானாக சரியாகும், நான் பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக இருந்தால் என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் மாறும். இதுதான் இங்கே லெசன். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்களா, இதுதான் வந்து பேசிக் லெசன்ஸு. இதுக்கு மேலே வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பூஜாஸு மந்திரம் இதெல்லாம் வந்து நம்ம படிக்க என்ன ஆகுது, இன்னும் வந்து அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் நமக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு இன்னொரு ஈஸியஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்முங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெடிடேஷன் சொன்னேன், அடுத்தது ரெண்டாவது வந்து மந்திராஸு பூஜாஸு, அதுவும் நமக்கு ஆல்ரெடி நமக்கு பரிச்சயமான ஒரு விஷயந்தான். மூணாவது வந்து நிறைய விஷயங்கள் வந்து கனவில் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். கனவு காணும்போது நிறைய விஷயங்கள் இன்ட்யூஷன் வாய்ஸு இன்னர் வாய்ஸ்லேருந்து நிறைய கேட்க ஆரம்பிக்கும். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், பூர்வ ஜென்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, பூர்வ ஜென்மத்தில் நான் யார் கூட திருமணம் பண்ணிக்கிட்டேன், அவங்க இந்த ஜென்மத்தில் யாராக பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணை மூடின உடனே சொல்லும்போது 13 கண்ணை மூடின உடனே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்ணை மூடி கண்ணு திறக்கும் போதே ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள், அவங்களோட பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எல்லாமே நம்மளால் வந்து எக்ஸஸ் பண்ணி கவனிக்க முடியுங்க. அப்போது வந்து இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால இதுக்குள்ளே இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்காக இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இன்னும் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் நம்ம டேரோ ரீடிங்க்கு இன்னும் பர்ஃபெக்டான ப்ரெடிக்ஷன் இன்னும் சூப்பராக. ஏன்னா இது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னாலே எனக்கு உள்ளே இருந்து அந்த ஒரு சோல் தேடிட்டே இருக்குது. அதுக்கு உண்டான பாதை பயணம் எல்லாமே யூனிவர்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா நான் வந்து நான் கற்றுக்கிட்ட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது. ஓகே, அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோங்க. அடுத்தது வந்து இந்த கார்டில், இந்த ப்ளூ கார்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் எடுப்போம். ஓகேங்களா.
சூப்பர். இன்னைக்கு வந்து செம்மையான காடுங்க. இன்னைக்கு வியட்நாமில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ப்ரெட் கைட்ஸ்லாம் இங்கே அந்தந்த ஊருக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது தெரியுங்களா, எல்லா வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக அதை நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குற வரைக்குமே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். நிறைய பேர் சொல்கிறாங்க வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கு, லாஸ்ட் எண்டிங்னா சில விஷயங்கள் வந்து உடம்பு வந்து சரியில்லை, நமக்கு ஜுரம் அடிக்குதுன்னா அதுக்கு சரியாகணும் அப்படிங்கிற அது கொடுக்குற மருந்து வந்து கொஞ்சம் கசப்பாக தாங்க இருக்கும். அதனால எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அதனால எப்பயுமே ஒரு ஹாப்பியான எண்டிங் வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அது என்ன வருதோ அதுக்கு உண்டான இன்ட்யூஷன் என்னவோ அதுக்கு உண்டான மெசேஜ் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? சன் கார்டு வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இது எல்லாருக்குமே தெரியும். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக, நான் தான் சொல்கிறேனே, அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பாக நான் வந்து இன்னும் அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சேனலில் நான் கொண்டு வருவேங்க. இந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். எதை பற்றி கவலைப்பட்டாலும் நீங்கள் வந்து மாற போகிறது கிடையாது. நான் மாறினா இந்த உலகமே மாறுது அப்படிங்கிறது தான் 15-15 சொல்லும்போது. ஸோ சூப்பராக இருக்குது லைஃப், இனிமேல் அழகாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சூர்யாப்பாவோட அழகான ஒரு சூப்பரான பார்வை இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து வியட்நாமில் தான் என்னோடய ஃபேஸ் வந்து காமிச்சிருக்கேன். நான் இதான் ஹாய், என்னோடய ஃபேஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபேஸ் போடுங்கன்னு. ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த இடத்துல காமிக்க சொல்லி எனக்கு ஒரு சேனல் அனுப்பிச்சு மெசேஜ், அதனால் காமிச்சேன். ரெகுலராக போடுவேனா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ரியலாக வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தாங்க, செம்மையான விஷயம். இந்த கார்டு நான் இதுலேருந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே இப்போ நான் எடுத்த கார்டு அத்தனையுமே இப்படி பிளான்டாக நான் வந்து எடுக்கல, உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் எடுத்தேன். ஸோ வந்து செம்ம சூப்பரான வைபோடு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவிட்டி கிடைக்க போது. சன் போடுங்க, ஓம் சூரிய பகவானே நமோ நமக்கு ஓம் போடுங்க. ஏன்னா நம்ம மாறினா தான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. நிறைய இன்னும் அடுத்த கட்ட நிறைய ஒரு மாற்றங்களோடு தான் இனிமேல் நம்ம டேரோ ரீடிங் இருக்க போது. தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து ஓப்பன் அப் ஆகும். இப்போ வந்து சோல் சிம்பனி கார்ட்ஸ்லேருந்து சில கார்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து முருகனோட மெசேஜ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது என்னென்னா ஆப்ஷன்ஸ், உங்களை வந்து முன்ன வந்து உங்களை வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்த உங்கள் பார்ட்னர் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வேறு ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கலாம், ஒரு ஏமாத்திர இன்னொரு கனெக்ஷன் கூட இருக்கலாம், அடிக்ஷனில் கூட அவங்க போயிருக்கலாம். நிறைய பிளேயர் மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி, அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு பார்ட்னர்கிட்ட மாட்டிக்கிட்ட பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். யாரோ ஒரு பார்ட்னர், உங்கள் பார்ட்னர் அப்படி இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஜக்லிங் பார்ட்னராக இருக்காங்க, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, உங்கள் மேலே யாருக்கோ ரொம்ப விருப்பமாக இருக்குது, உங்களை பிடிச்சிட்டே இருக்காங்க, விட முடியல, அதை வந்து தொத்திக்கிட்டே இருக்காங்க. உங்கள் மேலே யாருக்கோ அதீத ஒரு பாசம் இருக்குங்க. அப்சஷன் அப்படின்னா விருப்பம். உங்களை வந்து பின்தொடர்ந்துட்டே வராங்க, உங்களை விட மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். உங்கள் லவராக கூட இருக்கலாம், உங்கள் மேலே அதீத பாசமாக கூட இருக்கலாம், உங்களை பிடிச்சிட்டே இருக்கலாம், உங்களை விட்டு விலக முடியல, உங்களை சுற்றிட்டே இருக்கலாம். எவ்வளோ சண்டை வந்தாலும் உங்களை சுற்றிட்டு இருக்க ஒரு பார்ட்னராக இருக்கலாம். நல்லா இருக்குல்ல இந்த கார்டு? இது வரைக்கும் வந்ததே இல்லை. கிளிங்கிங் பார்ட்னர், அரௌண்ட் ஃபால். இது வரைக்கும் வந்து இலை உதிர்ந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வந்து உதிர்ந்து போய் சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்க. எப்பயுமே ஒரு இலையுதிர் காலத்துக்கு அப்புறம் ஒரு வசந்த காலம் இருக்குது. அதனால சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை போகத்தான் போகுது, ஜாலியாக இருங்க. யூனியனை நோக்கி தான் போக போது. ரீகன்சிலேஷன் இருக்குது. இன்றைக்கி சன் கார்டு வந்தோன்னே பாருங்களேன், என்னோடய பார்ட்னர் வருவானா, என்னோடய கணவன் எதையோ ஒன்று தேடிட்டு பின்னாடி போயிட்டான், அதை விட்டுட்டு வருவானா, என் மனைவி விட்டுட்டு போயிட்டா வருவாளா, எல்லாத்துக்கும் பதில் ரீகன்சிலேஷன் இருக்குது. செகண்ட் சான்ஸ் இருக்குது. எப்பயுமே ஒரு புது விஷயத்த நீங்கள் புதுமையாக நீங்கள் திரும்ப ரீபில்ட் பண்ண போகிறீங்க. உடஞ்சி போன ஒரு கட்டடமாக கூட இருக்கலாம் உங்கள் காதல் வாழ்க்கை, அதை திரும்ப ரீபில்ட் பண்ணுறீங்க. புதுசாக வராங்க, ரீகன்சிலேஷன் தான், நல்லா வருந்தி வராங்க. யூனியனை நோக்கி தான் போகுது. எல்லாருமே இன்றைக்கி யூனியன்னு போடுங்க. அப்போது இன்றைக்கி வந்து சோல் சிம்பனி கார்டு சூப்பராக இருக்குது. முருகனோட மெசேஜ் எடுத்துகிட்டு இன்றைக்கான ரீடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எனக்கு உட்காந்துட்டு இருக்க பிளேஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள். அப்பா ஃபஸ்ட் டைம் இதான் வந்திருக்கு. முருகப்பெருமான், ஓம் முருகா, ஓம் சரணபவா, வேலும் மயிலும் துணை, முருகா முருகான்னு சொல்லுங்கள். எதுவுமே எனக்கு சொல்ல தெரில அப்படின்னா முருகான்னு சொல்லுங்கள். சூப்பராக வந்து
எல்லா விஷயத்தையும் மாற்றி கொடுத்துருவாரு. மைண்ட் காட் அவர் தான். தேங்க்ஸ் சொல்லுங்கள் கடவுளுக்கு. பிறருக்கு செய்யும் நன்மையோ தீமையோ இரண்டும் நமக்கு நாமே செய்து கொண்டவே அதன் பலன் நம்ம வந்து சேரும். ஆகாஷிக் ரெக்கார்டில் சொன்னேன் தெரியுங்களா, அதை டினோட் பண்ணுற மாதிரி. அப்போ நிச்சயமாக ஆகாஷிக் ரெக்கார்டோட ஒரு ஃபுல் பியூட்டிஃபுல் வெர்ஷனை வந்து நல்ல ஸ்டடி பண்ணிவிட்டு நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதை பற்றின விஷயங்கள் தெளிவாக கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த வியட்நாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய வியட்நாம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட தாழ்மையான கமெண்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.